வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். இது வார பலன்கள். தொடங்கும் நாள் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் 27ஆம் தேதி ஜூலை மாதம் தொடங்கி அடுத்த சனிக்கிழமை என்ன 2ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் பலன்களை இப்பொழுது நாம் பார்க்கலாம். ரிஷபராசி. ரிஷபராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிநாதனான சுக்கிரன் 2ஆம் வீட்டில் இருக்கிறார். 2ஆம் வீடு ரொம்ப சுபமாக இருக்குது. ஏன்னா பெஸ்ட்டு சுபர்கள்னு சொல்லக்கூடியவர்கள் யாருன்னா, ஒன்று சுக்கிரன், இன்னொருத்தர் குரு. இன்னும் சொல்லப்போனால் குரு நம்பர் 1, அடுத்த சுக்கிரன். குருவும் சுக்கிரனும் ஒன்றாக 2ஆம் வீட்டில் இருக்கும்பொழுது குடும்பத்தில் ரொம்ப சந்தோஷம் இருக்கும், மனசில் ஒரு சந்தோஷம் இருக்கும், பேசக்கூடிய பேச்சுகளில் சாதுரியம் நிறைந்து இருக்கும். சொல்லுவாங்கல்ல, ஒரு வார்த்தை சொன்னாலும் அது திருவார்த்தை அப்படி சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி நீங்கள் அறிஞ்சு பேசுகிறீங்களோ அறியாமல் பேசுகிறீங்களோ நீங்கள் பேசக்கூடியது அவ்வளோ சிறப்பாக இருக்கும். தனவரவு ரொம்ப பிரமாதமாக இருக்கும். 11ஆம் வீட்டுக்குடைய குரு 2ஆம் வீட்டில் இருக்கிறார், மிக சிறப்பு. சரி, தன வரவு வருதுன்றதுக்கு ஒன்று, அதை சரியான முறையில் செலவு செய்கிறோமான்னா பர்ஃபெக்டாக செலவு பண்ணுவீங்க. ஒரு விஷயத்தை நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னு சொன்னால் ஒர்த் இட் அப்படின்னு சொல்லலாம், அவ்வளோ அழகாக இருக்கும். இதை ஏன் குறிப்பாக சொல்கிறேன், 1ஆம் இடத்திற்கு உடையவரும் சுக்கிரன், 6ஆம் வீட்டிற்கு உடையவரும் சுக்கிரன். துலாம் ரிஷபம் ரெண்டுக்குமே அவர் தானே. அவர் இருப்பது 2ஆம் வீடு, அவர் சேர்ந்து இருப்பது குருவோடு. இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது ரொம்ப அருமையான ஒரு தன்மையை காமிக்கிறது. 3ஆம் வீட்டில் சூரியனும் புதனும் இருக்கும் பொழுது நீங்கள் ஒரு இடத்துல வேலை பார்க்கலாம், இல்லை நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம். ஒரு விஷயத்தை உங்கள்கிட்ட சொல்லும்போது அதை அனலைஸ் பண்ணுற விதம் ரொம்ப யுனிக்காக இருக்கும். அது சொல்லுவாங்கல்ல, ஒரு விஷயத்தை அக்கு வேறு ஆணி வேறையாக பிரித்து பார்க்குறான்ட்டு, அந்த திறமை நேச்சுரலாக பழிச்சிடக்கூடிய ஒரு காலம். அதே போல் 4ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாய் 5ஆம் வீட்டுக்குள் உள்ளே போகிறார். கொஞ்சம் கவனம் தேவை. ஏன்னா செவ்வாய் கன்னிராசி அப்படிங்கிறது வயிற்றுப்பகுதி. அப்போ செவ்வாய் உங்கள் வயிற்று பகுதியில் போகிறான்னா அசிடிட்டின்னு அர்த்தம். ஆனால் உஷ்ணம், வயிற்றில் உஷ்ணம், வயிற்றறிச்சல்னு எடுத்துக்கூடாது, வயிற்றில் உஷ்ணம், அவ்வளோதான். அது சாப்பிட்றதுல ஜாக்கிரதையாக இருக்கேன். நல்ல காரமாக இருக்குன்னு ஒரு பிடி பிடிச்சிங்கன்னா காலி. இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், அவ்வளோதான். அதே நேரத்தில் 11ஆம் வீட்டில் சனி, 2ஆம் வீட்டில் குரு. ரொம்ப நாளாக எனக்கு வீடு வாங்கணுன்ற எண்ணம் இருக்கலாம், அது சரியான முறையில் சரியாக நிறைவேறக்கூடிய சிறப்பான காலம்னு அடித்து சொல்லலாம். ஏன்னா நான் முன்னாடி என்ன சொன்னேன், நீங்கள் எதை பர்ச்சேஸ் பண்ணாலும் அது ஒர்த் இட், ரொம்ப கண்ணில் ஒத்திக்கிற மாதிரி இருக்கும், அவ்வளோ அழகாக. அதாவது வேல்யூ ஃபார் மணி, பியூட்டிஃபுல்லாகவும் இருக்குது அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி எல்லா விதத்துலேயும் நிறைவு தரக்கூடிய வகையில் இருப்பதால் அதுவும் அருமையாக அமையும். புத்திர பாக்கியத்தை எதிர்பார்த்துருக்கலாம் சில தாய்மார்கள். அவங்களுக்கு ரொம்ப நல்லபடியாக குழந்தை பாக்கியம் ஏற்படும். வேலையில் பிரச்சனையாக இருக்கிறவங்களுக்கு இருக்காது. அப்படி இருந்தால் மாற்று வேலை கிடைப்பதற்கு இதைவிட உகந்த நேரம் எதுவுமே இல்லை. உங்கள் முயற்சிகள் நிச்சயமாக வெற்றியடையும். என்னை காண்டாக்ட் பண்ணணும்னு நிறைய பேர் நினைக்கிறீங்க. தயவு செஞ்சு என்னை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ஒரு மெயில் அனுப்புங்க, srirangamravi1@gmail.com. இது ஸ்க்ரீனில் பார்க்கலாம், இது அப்பியர் ஆகும். இந்த மெயிலுக்கு எனக்கு அனுப்புங்க. எனக்கு நிறைய பேர் அனுப்புகிறீங்க, நான் ஒருத்தன் தான் அதை பார்க்குறேன், செய்கிறேன். ஏன்னா இது வேகமாக செய்யலாம் முடியாது. ஒரு நாளைக்கு ஒரு 3 பேர் பார்ப்போம், 4 பேர் பார்க்குறோம். அதனால் கொஞ்சம் டிலே ஆகுது. கட்டண சேவை தான். இந்த கட்டணத்தை செலுத்திய பின்பும் கிட்டத்தட்ட ஒரு 5-6 நாள் ஆகும். சில பேர் நினைக்கலாம் கட்டணத்தை செலுத்தின உடனே அடுத்த நாளே பார்க்கணுன்ட்டு. அப்படி என்னால் முடியல. கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் தேவையும் இருப்பவர்கள் நிச்சயமாக காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னுடைய பெஸ்ட்டு சர்வீஸு உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. வணக்கம்.